உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வாலிபத்தில் வைகுண்ட பிராப்தி அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இது ஒரு ஆண் ஜாதகம். 31/8/2003 இரவு 8:08 சென்னையில் பிறந்தவர் இந்த ஜாதகர். இந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி இந்த ஜாதகம் பார்த்தது. அப்போ நிறைய சிக்கல்கள் அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவங்ககிட்ட சொன்னது, இது கூட நீங்கள் சமாளிச்சிடலாம், அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் இவருக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதுக்குண்டான வழிமுறைகள்லாம் சொல்லியிருந்தோம். அவங்க கேட்டுக்கிட்டாங்க, ஆனால் அதை கடைப்பிடிக்கவில்லை. அதன் விளைவு இப்பொழுது இந்த ஜாதகர் இல்லை. அதற்கு என்ன காரணம், ஏன் அப்படி அவங்களுக்கு அந்த பலன்களை சொன்னோம், அதுக்குண்டான ஜாதக அமைப்பு என்ன, அதற்குண்டான மூல நூல் கூறுகின்ற பாடல் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த ஜாதகத்தில் இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜாதகர் 31/8/2003 இரவு 8:08 சென்னையில் பிறந்தவர். மீன லக்னம், 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் குரு சூரியன் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் புத பகவான், 8ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் கேது பகவான், 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். இவர் ஜனனகால திசா பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் திசை 8 மாதம் 22 நாட்கள் இருக்க பிறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராகு திசை 18 வருடங்கள் முடிந்து இப்போ குரு திசை 24/5/2022 இருந்து குரு திசை இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவருக்கு குரு திசையில் சனி புத்தியில் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்றதுக்குண்டான மூணு நூல் சொல்லுகின்ற பாடலை பார்த்துட்டு ஜாதகத்துக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜோதிட ரகசியம் எனும் ஆயுள் கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் இருந்து ஒரு பாடல். அந்த பாடல், மாவன லக்னத்திற்கு மருவிய 8ஆம் ஆதி, தாவன லக்னாதி தான் கூடி ஆறில் மேவ, பாவன சனியே பார்க்க பாரினில் பிறந்த பாலன், வானென வாலிபத்தில் வறியவே மரணமாவான் அப்படின்றது அந்த பாடல். இதோடைய சாராம்சம் பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் கூடி 6இல் மறைந்து அவரை சனி பகவான் பார்த்து விட்டார், அந்த ஜாதகர் வாலிபத்தில் மரணமாவார் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய சாராம்சம். இப்போ இந்த ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது, ஜாதகர் மீன லக்னம், லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் கூட 8ஆம் அதிபதியாகிய சுக்கிர பகவானும் கூடியிருக்கிறார். அவங்கள சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்த்து விடுகிறார். அப்போ அந்த பாடல் சொல்லியபடி லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் கூடி 6இல் இருக்க அவரை சனி பகவான் பார்க்கிறார். கூடவே 6ஆம் அதிபதியும் அங்கே இருக்கிறார். இப்படி இருந்து தசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் சம்பவம் உறுதியாக நடக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ராகு தசை முடிஞ்ச உடனே குரு திசை அப்படின்றது கிட்டத்தட்ட 18 வருடம் 8 மாதம் முடிந்த உடனேயே அவங்களுக்கு அந்த குரு தசை வந்துருச்சு. அதுலேயும் அந்த சனி புத்தி அப்படின்றது வந்துருச்சு. ஏன்னா இங்கே பாடல் சொல்லியபடி பார்த்தீங்க அப்படின்னா, லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் பார்க்கணும். அப்போ லக்னாதிபதி திசையோ அஷ்டமாதிபதி திசையோ இல்லை சனி திசையோ புத்தியோ வரும் காலத்தில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றும் நம்ம விதிகள் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம அடிக்கடி சொல்லுது தான், எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி பலமாக இருக்கணும். லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்து அஸ்தமனம், வக்ரம், நீசம் பெற்று சுவர்கள் தொடர்பு இன்றி இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணாதிபதிகள் பலமாக இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறைவு, 5ஆம் அதிபதி சந்திரன் 8ஆம் இடத்துல மறைவு, 9ஆம் அதிபதியாகிய செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைவு. இப்படி 1, 5, 9 அதிபதிகள் பலஹீனம் அடைவது அவயோகத்தை தருகிறது. மேலும் பொதுவாக இங்கே தசா பார்த்தீங்க அப்படின்னா, லக்னாதிபதியே 10ஆம் அதிபதி ஆகிட்டார். அப்போ 10ஆம் அதிபதி 6இல் உட்கார்ந்து இருக்கிறாரு, 8ஆம் அதிபதி கூட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, 12ஆம் அதிபதியாகிய சனி பகவான் பார்க்கிறார். அப்போ 6, 8, 10, 12 தொடர்பு வச்சு ஒரு தசை நடக்கும் பொழுது
அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஆயுள் கண்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தசாநாதனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு வரும் பொழுது கூட அவங்களுக்கு விபத்துகள் அந்த மாதிரி நடக்கிறது. அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள், துக்க சம்பவங்கள் நடக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா குரு தசை அவரை சனி பார்க்குறாரு, செவ்வாயும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கிறார்கள். இந்த சனியும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ராகுவோட சாரத்தில் நின்று பார்க்குறாங்க. பொதுவாக செவ்வாய், சனி, ராகு இந்த தொடர்புமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. நிறைய பேரழிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அங்கே இருக்கிறது. மேலும் ராகு கேது மைய புள்ளியில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியாகிய குரு பகவான் இருப்பதும் சிறப்பு இல்லை. இவருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாக லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால் சிறப்பு அப்படின்றது போல் அந்த 18 வருஷங்கள் அவருக்கு ஒரு ஆயுளை கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த இந்த குரு திசை சனி புத்தி அவருக்கு ஒரு கண்டத்தையே கொடுத்திருக்கிறது. ஆக இந்த ஜாதக ஆய்வு பகுதியிலையும் உங்களுக்கு நிறைய விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதுபோல் தொடர்ந்து நம்ம ஜாதக ஆய்வு பகுதிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.